அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பான முறையில் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் போயிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கோம். அதில் அடுத்து வரக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசம். ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் தைப்பூசம். நம்ம அந்த தைப்பூசம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 25/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. ரொம்ப விசேஷமான தைப்பூசம் இந்த தைப்பூசம். இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பழனிமலை முருகனுக்கு ரொம்ப விசேஷம். தைப்பூசத்தில் தேரோட்டம், அதை எல்லாரும் அவசியமாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நிறைய முருகன் ஆலயங்களில் பால்கொடை திருவீதி உலா, முருகப்பெருமானுடைய வீதி உலா அதெல்லாம் நிறைய நடக்கும். நிறைய பக்தர்கள் நடபாதையாக பழனி போவாங்க. ஒரு வாரம் அந்த பழனி நகரமே ஜே 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 ஜேன்னு இருக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான தினம் தைப்பூசம். மலேசியாவில் இருக்கக்கூடிய கோலாலம்பூரில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அவருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எங்கெங்கே கோவில் கொண்டிருக்காரோ அந்த இடம் முழுக்க தைப்பூச விழா ரொம்ப சிறப்பான முறையில் நடக்கும். ஆனால் ஹெட் ஆஃபீஸ்ன்னு பார்க்குறப்ப பழனி ரொம்ப சூப்பராக இருக்கும். பழனியில் தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தேரோட்டம் நடக்கும். லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம், அதுக்கு அடுத்தபடியாக காவடி, அழகு குத்துறது, பெரிய ராட்னங்கள் போட்டு முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்கிறதுல நிறைய விசேஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தைப்பூச விழா இந்த ஆண்டு சிறப்பான முறையாக ஜனவரியிலேயே நமக்கு வந்துடுது. அதை எல்லாரும் வீட்டில் கம்பல்சரி முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்து ஆராதனைகள் செய்து சிறப்பான முறையில் முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்யணும். அடுத்தபடியாக இந்த தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு மாத்திரம்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம், பொக்கிஷம்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வடலூர் ராமலிங்க சுவாமிகள், வள்ளலாருன்னு பேர், வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பார். அவர் மிகப்பெரிய மகான். அந்த மகான் தைப்பூச நன்னாளில் வடலூரில் 7 திரையை நீக்கி ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கக்கூடிய நாள் இந்த தைப்பூச விழா. இந்த தைப்பூச நாளில் அன்னதானம் ரொம்ப விசேஷம். இந்த அன்னதானம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வடலூரில் எல்லா கோயில்லையுமே கும்பாபிஷேகமாகட்டும், பெரிய பூஜை ஆகட்டும், காத்தால சாப்பாடு போடுவாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த வடலூரில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தினம் 3 நாளும் அந்த மடத்து சார்பாக 3 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பிப்பாங்க. 3 வேளையும் சாப்பாடு. அந்த வடலூரில் ராமலிங்க சுவாமிகள் அந்த இருக்கின்ற இடத்துல, அதாவது அவருடைய கோவில் இருக்கக்கூடிய இடத்துல 3 நாளும் சாப்பாடு போடுவாங்க. 3 வேளையும் போடுவாங்க. 3 நாளும் போடுவாங்க, 3 வேளையும் போடுவாங்க. மடத்து சார்பாக போடுவாங்க. விறகு அடுப்பில் சமைச்சு போடுவாங்க. இன்னைக்கும் வள்ளலார் கையால் ஏற்றின விளக்கு அங்கே இன்னும் இருக்குது. அதையும் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா தரிசனம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் ஏற்றிய அடுப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய இதுவே பார்த்தீங்கன்னா அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அது அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இதுதான் அவருடைய மெயின் ஸ்லோகத்தில் மெயின் வரியே இதுதான். அவர் இறைவனை கூப்பிடுறதே அருள் பெரு ஜோதி ஆண்டவரேன்னா சிவனையே அவர் கூப்பிடுவார். அப்பேற்பட்ட மகோன்னதமான ஒரு மகானும் இந்த தைப்பூசத்தில் ரொம்ப விசேஷமான பங்களிப்பு இருக்குது. நீங்கள் எல்லாரும் அவசியமாக அவர் சொன்ன ஒரே ஒரு வரி, மகான் சொன்ன வரி இந்த சமயத்தில் அதை பதிவு பண்ணிக்கிறேன். பசி தீர்ப்பு பரம புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவசியமாக எல்லாரும் முடிந்த வரலையும் அந்த நாளில் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. அந்த அன்னதானமானது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் பண்ணுற அன்னதானம், நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறீங்கன்னா வள்ளலாரை திருப்திப்படுத்துறீங்க. பெரிய மகானவர். அவர் நம்ம சென்னையிலலாம் வசிச்சிருக்காரு, கந்தக்கோட்டத்துக்கு போயிருக்காரு, திருத்தணி போயிருக்காரு. நம்ம இப்போ நாங்கள் இருக்கின்ற கொரட்டூர் பகுதியில் அவர் இருந்திருக்காரு. ரொம்ப விசேஷமான சுவாமிகள் அவர். அவர் அன்னதானத்திற்காகவே அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு. பசி தீர்ப்பு பரம புண்ணியம், பசி தீர்ப்பு பரம புண்ணியம் தான் அவருடைய மெயின் வரிகளே. அந்த மாதிரி அவசியமான முறையில் எல்லாரும் அன்னதானங்கள் பண்ணணும் அன்னைக்கு. அது மாத்திரம் இல்லாமல் முன்னாடி சொன்னது போல் முருகன் வழிபாடு, தைப்பூசத்திலே நம்ம முருகன் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இந்த வள்ளலாரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய இடத்துல நம்மளுடைய அடியார்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வடலூரில் பார்த்தீங்கன்னா மடத்து சார்பாக மாத்திரம் இல்லாமல் ப்ரைவேட்டாக
நிறைய பேர் வந்து வண்டி கட்டிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு மொழி இருக்குது, வண்டி கட்டிட்டு வர்றதுன்னா அதில் நிறைய மெட்டீரியல்ஸு சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல சமைச்சு வள்ளலார் படம் வச்சு பூஜைகள் செய்து அவங்களும் அன்னதானங்கள் பண்ணுவாங்க. எல்லாமே அந்த அன்னதானத்தோடைய தாத்பரியம் வந்து அன்னைக்கு அந்த தைப்பூசத்தன்னைக்கு பண்ணக்கூடியது வள்ளலாருக்கு தான். அவருடைய அனுகிரகத்தையும் எல்லாரும் பெறணும். பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தையும் எல்லாரும் பெறணும். அதனால் அனைவரும் இந்த தைப்பூச நன்னால ரொம்ப விசேஷமான முறையில் கொண்டாடி வாழ்க்கையில் இன்புற்று வாழுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நம்மளுடைய சேனலுக்கு அவசியமாக நம்மளுடைய அந்த பேஜுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவசியமான முறையில் நமக்கு சிறப்பான முறையில் ஒரு சப்போர்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.